ஒரு ஊர்ல ஒரு எழுத்தாளர் இருந்தாராம். அந்த எழுத்தாளருக்கு ஒரு பழக்கம் இருந்ததாம். அந்த பழக்கம் என்னன்னா, அவர் விடிய காலையில் கடற்கரைக்கு போய் தான் அவருடைய எழுத்து பயிற்சியை எல்லாம் மேற்கொள்வாராம். தினமும் காலையில் அந்த அழகான கடற்கரையில் அவர் உட்கார்ந்து எழுதிட்டு இருக்கும்போது ஒரு 200-300 மீட்டர் தூரத்தில் ஒரு 10 வயது மதிக்கத்தக்க ஒரு சின்ன பையன் கீழே குனிஞ்சு எதையோ எடுத்து கடலுக்குள்ளே வீசுறத அவர் பார்க்குறாரு. 1 வாரம் போகுது, 2 வாரம் போகுது. இந்த பையனும் தினமும் காலையில் கடற்கரைக்கு வரான், எதையோ எடுத்து கடலில் வீசிக்கிட்டே இருக்கான். இந்த எழுத்தாளருக்கு ஆர்வம் தாங்கலை. இன்னைக்காவது எழுந்திரிச்சு போய் அந்த பையன் என்னதான் பண்ணுறான் அப்படின்னு பார்த்துடணுன்னுட்டு அவரோட நோட்டு புத்தகங்கள், பேனா எல்லாத்தையும் அப்படியே வச்சுட்டு எந்திரிச்சு அந்த சின்ன பையனை நோக்கி நடந்து போகிறாரு. அவர் கிட்ட போக தான் தெரியுது, அங்கே இறஞ்சி கிடக்கிற நட்சத்திர மீன்களை எல்லாம் அந்த பையன் ஒன்று ஒன்றா எடுத்து கடலில் வீசிக்கிட்டே இருக்கான். இந்த எழுத்தாளர் அந்த பையன் கிட்ட போய், என்னப்பா தம்பி பண்ணுற அப்படின்னு கேட்டாராம். பார்த்தா தெரியலையாங்க, இந்த நட்சத்திர மீன்களை எல்லாம் எடுத்து கடலுக்குள்ளே வீசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னானா. அது சரி, இதை எதுக்காக பண்ணுற அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அந்த பையன், ராத்திரி அடிக்கிற அலையில் இந்த நட்சத்திர மீன்கள் எல்லாம் கரையொதுங்கிடுது. சூரியன் உச்சத்துக்கு வர 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 இந்த நட்சத்திர மீன்களுக்கு போதிய தண்ணி இல்லாமல் எல்லாமே இறந்து போயிடுது. அதனால் நான் தினமும் காலையில் இங்கே வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த நட்சத்திர மீன்களை எல்லாம் எடுத்து கடலுக்குள்ளே வீசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னானாம். இதை கேட்ட அந்த எழுத்தாளருக்கு சிரிப்பு தாங்க முடியல. சிரிச்சு முடிச்சுட்டு அந்த பையனை பார்த்து கேட்டாராம், நீ செய்கிற இந்த சின்ன செயலால் ஏதாவது பெரிய மாற்றம் நடந்துற போகுதுன்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த பையன் எதுவுமே பதில் பேசாமல் கீழே குனிஞ்சு ஒரு நட்சத்திர மீனை கையில் எடுத்து தூரமாக கடலை பார்த்து வீசி எரிஞ்சிட்டு அந்த எழுத்தாளரை பார்த்து சொன்னானாம், என்னோட இந்த சின்ன செயல் அந்த நட்சத்திர மீனோட வாழ்க்கையில் சாவுக்கும் வாழ்வுக்குமான இடைவெளியை பூர்த்தி செஞ்சுருக்கு. என்னோட இந்த சின்ன செயலால் அந்த நட்சத்திர மீன் இன்னைக்கு வாழுது அப்படின்னு சொன்னானா. உங்களுடைய செயல் சின்னது பெருசு அப்படின்றது முக்கியம் கிடையாது. நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலையோ யாரோட வாழ்க்கையிலையோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டே தான் இருக்கீங்க. சில பேருக்கு இந்த உலக அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது, சில பேருக்கு நாட்டு அளவுலையும், சில பேருக்கு சமூக அளவுலையும், சில பேருக்கு நம்ம வீட்டு அளவுலையும் ஒரு தாக்கம், ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கும் போது நம்ம வாழ்க்கை ரொம்பவே அழகாகுது.